அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாலை நல்லா காய்ச்சி அதோட கஸ்டர்ட் பொடியை சேர்த்து நல்லா திக்னஸ் ஆன பிறகு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கூலிங் ஆகும் அப்படின்னுட்டு கூலிங் ஆன பிறகு அதில் நம்மளுக்கு தேவையான நட்ஸு வீட்டில் வாழைப்பழம் மட்டும் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நோம்பு திறக்க டைமுன்ட்டு வீட்டில் சமோசா அதோட பள்ளியாசலில் வாங்கிட்டு வந்து நோம்பு கஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மகன் பேரத்தம்பளம் எடுத்து வந்தாங்க, அதோட ரோஸ் மில்க்கை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோம்பை திறந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நைட்டு சாப்பிடுறதுக்கும் சாதம், அதுக்கப்புறம் சஹருக்கும் சாதம் ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். காய்கறி நறுக்கி வச்சுட்டு அப்படியே உலைய வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இஞ்சி டீ போட்டிருந்தேன், அதையும் சூடாக்கி குடிச்சிடலாமே அப்படின்ட்டு சூடாக்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாதமும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ரோஸ்ட்டு காரசாரமாக ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு நைட்டு சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா சூடாக வச்சு அதோட சிக்கன் ரோஸ்ட்டு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மறுநாள் சஹருக்கும் சாதம் அதுக்கப்புறம் சிக்கன் ரோஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் வச்சுருந்தேன், ஏன்னா நல்லா இருக்கும்ல ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சிக்கன் ரோஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சாதம் அதோட தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சிக்கன் ரோஸ்ட்டை சைடிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி இருந்துச்சு. சஹரையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி டீயும் குடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகே, பாய்.